முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் 2 புதல்வர்களின் சொத்துக்கள் 120 கோடி ரிங்கிட்டிற்கும் மேலானவை என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC நேற்று கூறியது. அவரின் 2 புதல்வர்களான மொக்சானி மகாதீர், மிர்சான் மகாதீர் ஆகியோர் தங்களின் சொத்து விவரங்களை அறிவித்த போது இவ்விவகாரம் தெரிய வந்ததாக MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். அவ்விருவரும் தம்மிடம் நேரடியாக தனிப்பட்ட முறையில் தங்களின் சொத்துக்களை அறிவித்துள்ளனர். காரணம், அவர்களின் சொத்துக்களை அறிவிக்குமாறு தாமே அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாகவும் அவர் கூறினார். அப்போது மொக்சானி மகாதீரின் மொத்த சொத்துகள் ஏறக்குறைய 1 பில்லியன் ரிங்கிட் ஆகும். தனிப்பட்ட சொத்து மதிப்பீடு 360 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இதனை தவிர்த்து அவருக்கு மேலும் பல சொத்துகளும் பங்குகளும் உள்ளதாக அவர் கூறினார். மிர்சான் மகாதீரின் சொத்துகள் 246.2 மில்லியன் ரிங்கிட் ஆகும். அவரின் தனிப்பட்ட சொத்து மதிப்பீடு 120 மில்லியன் ரிங்கிட் ஆகும் என இங்கு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். இது குறித்து SPRM தனது விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர், அவ்விருவரின் சொத்துக்களையும் தாங்கள் மதிப்பீடு செய்து வருவதாக கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 36(1)B பிரிவின் கீழ் அவ்விருவரும் தங்களின் சொத்துக்களை அறிவிக்குமாறு நோட்டீஸ் விடுக்கப்பட்டது. கடந்த 43 ஆண்டுகளாக தாங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை அறிவிப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவ்விருவரும் இதற்கு முன்பு கேட்டுக்கொண்டிருந்தனர். இதனிடையே அவ்விருவரும் அறிவித்த தங்களின் சொத்து விவரங்களில் MACC முழு திருப்தி கொள்வதாக அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.